பண்ணு. வாங்க லட்சுமி அம்மா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? ஆ. உங்க பழைய பாக்கி மொத்தம் அண்ணே, என்னம்மா? நான் பழைய பாக்கியை கொடுக்க வரல. அப்புறம் அ, வீட்டுக்காக இன்னும் கொஞ்சம் 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? ஏன் என்னாச்சுன்னு? ஏமா, தீபாவளி டைம்ல நான் தான் அங்க இங்கன்னு கடனை வாங்கி பொருள் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இப்படி மேல மேல நீங்க பாக்கி வச்சா நான் எப்படிமா தொழில் பண்றது? இந்த ஒரு முறை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அண்ணாச்சி. அடுத்த முறை நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுறேன். தப்பா எடுத்துக்காதம்மா. உங்களுக்கு உதவி பண்ற நிலைமையில நான் இல்லம்மா. முதல்ல பழைய பாக்கி எல்லாம் கொடுங்க, அதுக்கப்புறம் புதுசா கூட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. என்னக்கா கூப்பிடுறேன், காதுல கூட வாங்காம அப்படியே போயிட்டே இருக்கீங்க? அதுவா, நான் ஏதோ ஒரு யோசனையில அப்படியே போயிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. என்ன பிரச்சனை? சுமதி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அது உங்ககிட்ட ஒரு ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? பணமா? இப்பதான் எல்லாருக்கும் சம்பளம் போனஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்த. என்கிட்ட சுத்தமா பணம் இல்லக்கா. அப்படியா? சரி, பரவாயில்ல. தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. இல்ல இல்ல இல்ல, சேச்சே, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுமதி, சொல்லுங்க. ஒரு கேட்டரிங் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஸ்வீட் போடுறதுக்கு ஆள் பத்தல. அவங்க ஸ்வீட் போடுவாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல. சரி, கேட்டு சொல்றேங்க. லக்ஷ்மி அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லுமா. ஸ்வீட் போடணுமா? ஆள் தேவையா இருக்கு. உங்களால முடியுமாக்கா? செய்யலாமே, அதுக்கு என்ன? ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபாய் தருவாங்கக்கா. கண்டிப்பா நான் செய்யறேம்மா. அட்வான்ஸ் கொடுங்க. சரி. இந்தாங்கக்கா, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரி. ரொம்ப நன்றிமா. நாளை காலையில வந்துருங்க, வேலைய ஆரம்பிச்சிடலாம். சரிங்க தம்பி. சரிம்மா. சரிம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே, அவங்க தெரிஞ்சவங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே தெரியும் லட்சுமி. நீ வீட்ல இருந்து மளிகை கடைக்கு போனது, இவங்க கிட்ட காசு கேட்டது, இப்போ ஒரு வேலைக்கு போக ஒத்துக்கிட்டது, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் லட்சுமி, உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் பங்கு போட்டுக்க மாட்டேனா? நீ வசதியா வாழ்ந்தவ, உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராது. என்ன வசதி? இன்னைக்கு நீ எனக்கு போடுற சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் மகனை நான் பெத்ததோட சரி, இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தாய்க்கு தாயா இருந்து அவனை ஆளாக்கி அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க. வாய் பேச முடியாதவனா இருந்தாலும் நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம், அவனுக்காக நீ பண்ண தியாகம், அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் பெருசு இல்ல லட்சுமி. நான் உன் கூட இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். நம்ம பிள்ளைங்களுக்காக உழைப்போம். இதுல என்ன இருக்குமா? மாப்பிள்ள வராரு. மாப்பிள்ள, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சிருக்க மாப்பிள்ள. உங்களால வர முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் மாப்பிள்ள பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு பெயில் கிடைச்சா வந்துருங்க மாப்பிள்ள. ஆமா மச்சான், வந்துருங்க. டேய், இது எப்படி மாப்பிள்ள? இதுல வேட்டி சட்டை பத்திரிக்கை எல்லாம் வச்சிருக்க மாப்பிள்ள. உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இந்தாங்க மாப்பிள்ள. பாத்தீங்களா மாப்பிள்ள, ஆசைப்பட்டதை உங்ககிட்ட என்னால கொடுக்க கூட முடியல மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நிலைமை இது? இந்த நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். எங்க வீட்டோட மாப்பிள்ள நீங்க.
இந்த ஃபங்க்ஷன்ல உங்க காலடி எங்க வீட்ல பட்டுச்சுன்னா எங்க வீடே நிறைஞ்சு போயிடும் மாப்ள. அதுக்கு என்ன ப்ரோ, மச்சான் வெளியே வந்த உடனே கிரகப்பிரவேசத்தை வச்சுக்கலாம். அதுக்கு இல்ல ப்ரோ. நானும் அதான்டா நினைச்சேன். ஆனா இந்த மாசத்தை விட்டா அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தமே இல்லையா. வாடகை வீடுல ஹவுஸ் ஓனர் உடனே காலி பண்ண சொல்லிட்டார். அதனால தான் அவசர அவசரமா வீட்டை கட்டி குடி போயிடலான்னு இந்த தேதியை வச்சேன். அது மாப்பிள தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. அப்புறம் நீங்க சீக்கிரமா விடுதலையாகி வெளியே வந்துட்டீங்கன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட மாப்பிள. கண்டிப்பா நீங்க வந்துருவீங்க மாப்பிள. பரவாயில்ல. அஞ்சலியை பாத்தீங்களா? அவ நல்லா இருக்காளா? நேரத்துக்கு சாப்பிடுறாளா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா மாப்பிள. நான் கூட நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவளை போய் நேர்ல பார்த்து பழம்லாம் வாங்கி கொடுத்து செலவு கூட பணம் கொடுத்துட்டு வந்த மாப்பிள. ஆமா மாப்பிள. பின்ன நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அதை நாங்க பொறுப்பா செய்யணும்ல மாப்பிள. ஆமா மச்சான். சரிங்க மாப்பிள, அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாப்பிள. சரி கேசவா, பேக் காட்டு. வரோம் மச்சான், பாத்துக்கோங்க. வா ப்ரோ. பாப்பலாம்.